சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஆற்று கரையோர கிராமங்களில் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறந்ததையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் ஏபி மகாபாரதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் பகுதிக்கு உட்பட்ட அளக்குடி கிராமத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கொள்ளிடம் ஆற்று பக்கவாட்டு கரையின் உறுதி தன்மையினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து வெள்ளமணல், முதலைமேடு திட்டு, நாதல் படுகை ஆகிய கிராமங்களில் கொள்ளிடம் ஆற்று கரையோர பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு காவிரி வடிநில பகுதிகளில் தண்ணீர் திறந்துவிடும் போது ஆறுகள், கால்வாய்கள் மற்றும் இதர நீர்நிலைகளில் பொதுமக்கள் யாரும் குளிக்கவோ, நீச்சல் செய்யவோ, மீன்பிடி தொழிலில் ஈடுபடுதலோ அல்லது மற்ற பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் எனவும், பொதுமக்கள் தங்களது அத்தியாவசிய உடைமைகள், கல்வி சான்றிதழ்களை மற்றும் முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பான இடங்களில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரும் ஆபத்து ஏற்படக்கூடிய இடங்களில் நின்று சுயப்படம் எடுக்க வேண்டாம் என்றும், தண்ணீர் அதிகமாக வரும் பட்சத்தில் மாவட்ட நிர்வாகம் மூலம் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்க வேண்டும் என்றும், கால்நடைகளை நீர்நிலைகளில் கடந்து செல்லும் போது கவனமுடன் அழைத்து செல்லுமாறு பொதுமக்களிடம் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து கொள்ளிடம் ஆனைக்காரன் சத்திரம் கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்றங்கரையோர பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு கரைகளின் உறுதித்தன்மையினை ஆய்வு செய்தார். பின்னர் சீர்காழியில் மாநில பேரிடர் மீட்பு குழுவினரை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் மீட்பு கருவிகளை ஆய்வு செய்தார். பின்னர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி செய்தியாளர்களிடம் பேசுகையில், கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும், கொள்ளிடம் ஆற்றில் 2,20,000 கன அடி நீர் வரை திறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும், இதனால் கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே வெள்ளை மணல், நாதல் படுகை, காட்டூர் அளகுடி, முதலைமேடு திட்டு உள்ளிட்ட கிராமங்கள் வெள்ள நீரால் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் உள்ளதால் இன்று பல்வேறு துறை அதிகாரிகளுடன் அந்த கிராமங்களுக்கு சென்று ஆய்வு செய்ததாகவும், அப்பொழுது அந்த கிராம மக்களிடம் இன்றே விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் பத்திரங்கள் உள்ளிட்டவைகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தியதாகவும், கால்நடைகளை நாளை பாதுகாப்பாக கொண்டு சென்று கட்டுமாறும், குழந்தைகள் மற்றும் முதியவர்களை தங்களது உறவினர்கள் வீட்டில் தங்க வைத்துக் கொள்ளுமாறும், ஆங்காங்கே உள்ள அரசு பள்ளிகளில் மேற்கொண்ட கிராம மக்கள் தங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். மேலும் இதற்காக 36 குழுக்கள் உருவாகியுள்ளதாகவும், நீர்வளத்துறை சார்பில் 10,000 மணல் மூட்டைகள் மற்றும் 30,000 காலி சாக்குகள், 200 சவுக்கை மரங்கள், 100 JCB எந்திரம், 5 டிராக்டர்கள், 2 படகுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும், இது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் 88 பேர் 3 குழுக்களாக வருகை புரிந்துள்ளதாகவும், இவர்கள் அனைவரும் தேவையான மீட்பு உபகரணங்களுடன் வருகை புரிந்துள்ளதாகவும், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1077 மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 0434240100 மற்றும் 9442626792 உள்ளிட்ட தொலைபேசி எண்களுக்கு அழைத்து பாதிப்புகள் குறித்த தகவல்களை பொதுமக்கள் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கேட்டுக்கொண்டார். மேலும் வருகின்ற நாட்களில் கொள்ளிடம் ஆற்றில் பொதுமக்கள் இறங்கி குளிக்கக்கூடாது. மேலும் குழந்தைகள், கால்நடைகள் இறங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கூறினார். மேட்டூர் அணையை பொறுத்தளவில் 1,70,000 கன அடி இப்போதைக்கு திறந்துட்டு இருக்காங்க. அதை பேஸ் பண்ணிக்க நமக்கு கல்லணையிலிருந்து கொள்ளிடத்தில் 1,13,000 கன அடி நீர் திறந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம 22ல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது 2,20,000 ஒரு தடவை, 2,28,000 ஒரு தடவை நமக்கு இங்கே கொள்ளிடத்தில் வந்திருக்கு. அந்த சமயத்தில் 2-3 கிராமங்களில் தண்ணி அதிகமாக இருந்தது. மீட்பு நடவடிக்கையில் அரசும் மாவட்ட நிர்வாகமும் எடுத்தாங்க. போலீஸ் அதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தாங்க. அதே போல் இந்த தடவை நமக்கு ஒரு 2 லட்சம் கன அடி வரலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன்படி அப்படி வந்தது அப்படின்னா நமக்கு மெயினாக வெள்ளை மணல், முதலைமேடு திட்டு, நாணல் படுகை, நாதல் படுகை, காட்டூர், அளக்குடி, ஆனைக்காரன் சத்திரம், இதெல்லாம் வல்னரபிள் பாயிண்ட்ஸ்னால் லோ லையிங்கில் இருக்குது. அதிக அளவு அங்கே தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம்
அனைத்து துறை அலுவலர்களுடன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் ஒவ்வொரு கிராமமாக இந்த பாதிக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் நாங்கள் வந்து நேரடியாக ஆய்வு செய்து அவர்களை வந்து அவங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து பத்திரங்கள், இந்த மாதிரி பொருட்களை வந்து இன்றைய தினமே வந்து பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுமாறும், நாளைய தினம் வந்து கால்நடைகளை வந்து பத்திரமாக எடுத்துகிட்டு போகுமாறும், அதே போல் வயதானவர்கள் குழந்தைகளை வந்து மீட்டு வந்து சொந்தக்காரங்க வீட்டில் போய் விடுறது மாதிரியாகவும் சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம வந்து அந்தந்த இடத்துல வந்து பள்ளிக்கூடங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே இது மாதிரி சமயத்தில் நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதன் பேரில் வந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அவங்கள தங்க வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நம்ம எடுத்திருக்கோம். அதற்காக வந்து ஒரு குழு, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தாசில்தார் கேடரில் ஒரு 36 குழுக்கள் அமைச்சு அவங்கள போட்டிருக்கோம். அது இல்லாமல் வந்து அங்கே இருக்கக்கூடிய போட் ஏதாவது பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவி இயக்குனர் இருக்கார், ஃபிஷரிஸ், அவர் பார்த்துக்குவார். அதே போல் வந்து துணை இயக்குனர் வந்து நம்ம வந்து கால்நடை துறையிலேருந்து அவங்க வந்து இந்த கால்நடைகள்லாம் வந்து பாதுகாப்பாக எடுத்துறது போகிறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம். அதே போல் வந்து பயிர்களில் வந்து என்ன பாதிப்பு எதுவும் பிரச்சனை இருந்தால் இப்போவே சரி பண்ணுறதுக்கு நம்ம இணை இயக்குனர் வந்து நம்ம வேளாண் துறை அவர் நடவடிக்கை எடுப்பார். கரையோரத்தில் பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், அந்த அளக்குடி பக்கத்தில் வந்து நம்ம வந்து நிறைய வந்து கரையை வந்து பலப்படுத்துறதுக்கு ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருக்கோம். அதே போல் அதை அந்த கரையை வந்து அகலப்படுத்துறதுக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கோம். அளக்கூடிய பொறுத்தவரை அந்த இடத்துல வந்து ஒரு சோக்கிங் பாயிண்ட் இருக்கும். அந்த சோக்கிங் பாயிண்ட்டை நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். அதே போல் ஆதனூர் மாரமங்கலத்தில் வந்து அங்கே வந்து ஒரு நிறைய இடத்துல வந்து மணல்லாம் இருந்தது, மண்ணெல்லாம் இருந்தது, அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம். அங்கே இந்த அணைக்கரைக்கு கீழே இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து நம்ம கடற்கரை வரைக்கும் வந்து 60 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் வந்து கொள்ளிடம் வந்து பாயுது. அதில் ஒரு 32 வில்லேஜஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய வில்லேஜஸில் நான் சொன்ன வில்லேஜஸ் மாத்திரம் தான் வந்து அந்த கிராமங்கள் தான் வந்து பாதிக்கக்கூடியது. இருப்பினும் வந்து எல்லா கிராமங்களையும் வந்து நம்ம வந்து அலர்ட் கொடுத்துருக்கோம். ஆஃபீஸர்ஸ் தனித்தனியாக போகிறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.